வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 6. யுத்த அடையாளங்கள். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. வெளிப்படுத்துதல் 9 வசனம் 7 மற்றும் 8. நெப்போலியனின் போர்களுக்கு பிறகு மேற்கத்திய படைகள்தாம் முதலாக இராணுவ வரைபட அடையாளங்களை பயன்படுத்தின. 1949 நேட்டா உருவாக்கப்பட்ட சமயத்தில் அமெரிக்க இராணுவம் படைகளை சுட்டிக்காட்ட பல்வேறு வடிவங்களையும் வண்ணங்களையும் பயன்படுத்தி தரப்படுத்தப்பட்ட குறியீடுகளை உருவாக்கியது. நட்பு படைகள் நீல செவ்வகம், விரோத படைகள் சிவப்பு வைரம், நடுநிலை படைகள் பச்சை சதுரம், தெரியாதவை மஞ்சள் நாளிதழ். 7 எக்காலங்களும் சுட்டிக்காட்டுகிறபடியே 5ஆம் எக்காலமும் போர் சம்பந்தமான அம்சங்களால் சித்தரிக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வருகைக்கு முந்தைய ஒரு நாளை பற்றி யோவேல் தீர்க்கதரிசி விரிவாக எழுதுகிறார். அதில் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் போன்ற ஒரு பெரிய சேனை, யோவேல் 2 வசனம் 25, குதிரைகளின் சாயலோடு வசனம் 4, ரதங்களின் இரைச்சல் போல வசனம் 5, சிங்கத்தின் பற்களோடும் துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்களோடும் எண்ணி முடியாத ஒரு பலத்த சேனையாக அதிகாரம் 1 வசனம் 6 வருவதாக சொல்கிறார். இன்றைய வேத பகுதிக்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமைகளை கவனியுங்கள். அதே போல அரேபிய படைகள் குதிரை படைக்கு பெயர் பெற்றவை. அரேபியர்கள் தலைப்பாகையை தங்கள் கிரீடமாக அல்லது மதிப்பாக கருதினார்கள் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாத்தின் ஸ்தாபகரான முகமது விசேஷமாக வெள்ளை நிற பாகை அணிந்திருந்தார் என்றும் அப்போதிருந்து இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் தலைப்பாகையால் அடையாளம் காணப்படுகிறார்கள் என்றும் பார்க்கிறோம். வேதாகமத்தில் கிரீடங்கள் வெற்றியை குறிக்கின்றன. 1 கொரிந்தியர் 9 வசனம் 25. எனவே வெற்றி வாகை சூடிய அரேபிய வீரர்களை பற்றி இங்கு சொல்வதாக சிலர் நம்புகிறார்கள். போரில் கூட அரேபியர்களின் தலைப்பாகைக்கு ஒத்த தலை கவசத்தை அணிவதுண்டு. அது தலைப்பாகை தலைக்கவசம் என்று அழைக்கப்பட்டது. மேலும் அவற்றுக்கு மனுஷருடைய முகங்கள் இருந்ததாக பார்க்கிறோம். எனவே வெட்டுக்கிளிகள் இங்கு அடையாளமாக சொல்லப்படுவதும் அது அந்த பூச்சிகளை அல்ல படை வீரர்களை சுட்டி காட்டுவதும் தெரிகிறது. அதேபோல் இஸ்லாமிய வீரர்கள் தங்கள் தலைமுடியை வெட்டுவதில்லை. அதனால் அது ஸ்திரீகளுடைய கூந்தல் போல நீளமாக இருந்தது. இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பி வைக்க முதலாவது செயல்பட்டது யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு விழுந்து போன நட்சத்திரத்தைப் போல, அதாவது பிசாசை போல சிங்கங்களின் பற்கள் உள்ளன. ஏனென்றால் பிசாசை பற்றி கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 5 வசனம் 8. அன்புள்ள தேவனே, பரலோக சேனைகளுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய தெய்வீக தலைமைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் எப்போதும் தலை வணங்குகிற ஒரே ராஜா நீர்தாம். அதிக ஆராய்ச்சிக்கு 1 ராஜாக்கள் 8:37-40, சங்கீதம் 57 வசனம் 4, வெளிப்படுத்துதல் 9 வசனங்கள் 16-19 முடிய. ஆமேன்.